நல்ல நண்பர்கள். ஒரு காட்டில் காகம், ஆமை, எலி ஆகிய மூன்றும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவை மூன்றும் பேசிக் கொண்டிருக்கும் போது தூரத்திலிருந்து ஒரு மான் வேகமாக ஓடி வருவதை கண்டன. உடனே காகம் வேடன் எவனும் வந்துள்ளானா என வானில் வட்டமடித்து பார்த்தது. ஓடி வந்ததில் களைத்து போயிருந்த மான் பயத்துடன் அருகில் இருந்த குளத்தில் தண்ணீர் குடிக்க சென்றது. அப்போது ஆமை மானிடம், பயப்படாதே, இங்கு உனக்கு எந்த ஆபத்தும் நேராது என கூறியது. காகமும் மானிடம், பயப்படாதே, இப்பகுதியில் இதுவரை நாங்கள் வேடனை பார்த்ததில்லை. இது இயற்கை வளமும் உனக்கான இறையும் நிறைந்த பகுதி. எனவே இனி நீ எங்களுடனேயே வசிக்க வேண்டும் என்றது. மானும் அதற்கு சம்மதித்து மூவருடனும் நண்பனாக ஆனது. நால்வரும் தனித்தனியாக இழை தேடி சென்றாலும் மாலையில் ஒன்றாக கூடி பேசி மகிழ்வது வழக்கம். ஒரு நாள் மாலை வேளையில் காகம், எலி மற்றும் ஆமை ஆகிய மூன்றும் ஒன்றாய் கூடின. மானை மட்டும் காணவில்லை. எலியும் ஆமையும் சென்று மானை தேடி வா என்று கூறி காகத்தை அனுப்பின. காகமும் வானத்தில் பறந்து மானை தேடியது. அப்போது மான் ஒரு வேடன் விரித்த வலையில் அகப்பட்டு கொண்டிருப்பதை கண்டது. உடனே விரைந்து வந்து ஆமை மற்றும் எலியிடம் மானின் நிலையை எடுத்து கூறியது. பிறகு அவை மூன்றும் மான் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றன. ஆமை எலியிடம், வலையில் மாட்டிக்கொண்ட மானை உன்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறியது. உடனே எலி தன் கூரிய பற்களால் வலையை கொறித்து மானை விடுவித்தது. மான் தன்னை காப்பாற்றிய தன் நண்பர்களுக்கு நன்றி கூறியது. அதன் பிறகு வழக்கம்போல் அவை ஒன்றாய் கூடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. நீதி: ஆபத்து காலத்தில் உதவுபவனே நல்ல நண்பன்.